பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், எம்பிக்கள் என்ன பேசுகிறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயிலில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூணில் தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த ட்ராமா பண்ணுறாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டுமென்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டுமென்றே திரித்து இதில் ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ. அது 1920 செட்டில் ஆயிடுச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்டு இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை 2 நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷுங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார். டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணும்? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.